வணக்கம். இது உங்கள் ஜோன் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள. இன்றைக்கி சிம்பிளாக சொரக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். சூடு ஏறட்டும். இப்போ சூடு ஏறிட்டு 2 பட்டை, 3 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 4 கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம். இப்போ ஒரு நீல வாக்கில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், போடலாம். வெங்காயம் வதங்கட்டும். 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் 1 டீஸ்பூன் போட்டுடலாம். இப்போ தக்காளி நான் 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுடலாம், மல்லி கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ நல்லா மசாலாவோடலாம் போயிட்டு இப்போ நான் 1 கப் சொரக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடலாம். இப்போ சொரக்காய் கொஞ்சம் வதங்கிடுச்சு லைட்டாக. இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். தயிர் 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் பிரியாணி அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சுருந்தேன் 1/2 மணி நேரம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கட்டும்.
நல்லா கொதிச்சிருக்கு. இந்த பக்குவத்தில் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். இன்னும் மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சுங்க. சூப்பராக வந்துட்டுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு புதினா போட்டுடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.